அமலேக்கியரை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா, பின்தொடர்ந்தான். அப்போ இன்றைக்கு அநேகர் நல்லா கவனிங்க, பாதியிலே அவங்க நின்று போய்விடுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? பாதியிலே நின்று போய்விடுகிறார்கள். ஆனா தாவீதோ, நல்லா கவனிங்க, தாவீதோடு கூட வந்த 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ண தெரியுமா? பாதியிலே நின்றுட்டான். ஆமா, எல்லாம் சோர்ந்து போய் நின்றுட்டான். அவ்வளவுதான், இனிமேல் வேணப்பா, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது, இனிமேல் எதுக்கு போய் என்ன பண்றது, என்னால முடியாதுப்பா, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து என்னால தாங்க முடியல, இதெல்லாம் பார்த்து என்னால எழுந்திருக்க முடியல, இப்படியெல்லாம் போய் என்ன பண்ணிட்டான்? இந்த 200 பேர் போனவங்க 200 பேர் பாதியில் என்ன பண்ணிட்டாங்க? நின்று போயிட்டாங்க. ஆனா நல்லா கவனிங்க, தாவீது அவன் ஒரு நாள் சோர்வடையவில்லை. அவன் இவங்க பாதியில நின்றாலும் ஆனா தாவீது தொடர்ந்து அவங்களை போய் தொடர்ந்து கொண்டே போனான். அல்லேலூயா. ஸோ நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேகர் இன்னைக்கு எழுந்து போனவர்களை பெற்றுக்கொள்ளாருக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்கள் ஜெபத்தை என்ன பண்றாங்க தெரியுமா? நிறுத்தி விடுகிறார்கள். அவங்க தொடர்வதில்லை, ஜெபத்தை தொடர்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது வேதம் வாசிக்கிறது என்ன பண்றாங்க? நிறுத்தி விடுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது ஊழியத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டம் வரும்போது சபையினுடைய ஐக்கியத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நிறுத்தி விடுகிறார்கள், பின் தொடர்வதில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 200 பேர் அப்படிதான் நின்றுட்டான். 200 பேர் என்ன பண்ணிட்டான்? அப்படிதான் நின்றுட்டான். எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டான். ஆனா தாவீது அப்படி இல்லை. இன்னும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தொடர்ந்து போனான். அதனால்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க தொடர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க தொடர வேண்டும். ஆரம்பத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாம் உற்சாகமா நம்ம செஞ்ச எல்லாமே யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நல்லா ஜெபம் பண்ணோம், நல்ல வேதம் வாசித்தோம், நல்ல சபையின் ஆராதனை என்ன பண்ணுவோம்? சபையின் ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஊழியத்தை கொடுத்தா அவ்வளோ ஒரு சின்சியராக நம்ம செஞ்சோம். ஆண்டவருக்காக அவ்வளோ முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டோம். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தாரு. ஆனா கடைசியில் போக போக ஒரு கட்டம் வரும்பொழுது நல்லா கவனிங்க, அவங்க அப்படியே எல்லாமே என்ன தெரியுமா? சோர்ந்து போய் எல்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படி இல்லை. நாம தாவீதை போல நாம தொடர்ந்து கொண்டே போகணும். அல்லேலூயா. தொடர்ந்து கொண்டே போகணும். ஆமென்.